1 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்ட வழக்கில் பெண் தாசில்தாரும் காவலர் அருண்குமாரும் லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பொன் தங்கவேல் இவர் சமூக ஆர்வலர். கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவாங்கனி ஈஞ்சம்பாக்கம் 40 அடி இணைப்பு சாலை பகுதியில் உள்ள அரசு நில ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என முயற்சித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையா. இது குறித்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2023ஆம் ஆண்டு வழக்கு தொடுத்திருந்தார். அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டதை தொடர்ந்து புகார்தாரர் தெற்கு மண்டல துணை ஆணையர் அமித்தை சந்தித்து ஆக்கிரமிப்பு தொடர்பாக தனது புகாரை தெரிவிக்க அமித் 3 நாட்களுக்குள் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என உறுதி அளித்தாராம். மேலும் இதனை சிறப்பு தாசில்தார் சரோஜா கண்காணிக்கவும் உத்தரவிட்டாராம். இதனையடுத்து பெண் அதிகாரி சரோஜா புகார்தாரரை அழைத்து ஆக்கிரமிப்பை அகற்றினால் உங்கள் நிலத்தின் மதிப்பு அதிகரிக்கும், எனவே ஆக்கிரமிப்பை ஒட்டிய நில உரிமையாளர்களிடம் பணத்தை வசூலித்து 1 கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என கூற லஞ்சம் தர விரும்பாத புகார்தாரர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அட்வைஸின் படி சரோஜாவிடம் பேச சென்னை அடையாறில் உள்ள மாநகராட்சி உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து காவலர் அருண்குமாரிடம் அந்த 3 லட்சம் ரூபாயை கொடுக்குமாறு சரோஜா கூற லஞ்ச ஒழிப்பு துறையினர் கொடுத்த அந்த ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்த போது அவர் 2 சக்கர வாகனத்தில் புறப்பட முயற்சித்த போது அவரை சுற்றி வளைத்த லஞ்ச ஒழிப்பு துறையினரை அழைத்து சென்று மாநகராட்சி அதிகாரியான சரோஜாவிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைக்கு பிறகு தாசில்தார் சரோஜா, காவலர் அருண்குமார் இருவரும் அதிகாரப்பூர்வ சாட்சிகளுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைத்து வைக்கப்பட்டனர். நான் ஒரு மகனா உங்களுக்கு ஏதாவது செய்யணும், உங்களுக்கு என்ன வேணும்? அதான் சொல்றேன், எனக்கு என்ன வேணும், ஒண்ணுமே எனக்கு வேணும். நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன். நல்லா இருப்பேன் மகாராஜா, எனக்கு பிள்ளையா அனுப்பி விடுற கடவுளா. சரோஜா. எத்தனை வயசு ஆகுது? வயசு 56 வயசு ஆகுது. என்ன செய்றீங்க? கடையா போய் கடையா பிச்சை எடுக்கிறேன். ஏமா இப்படி சொல்றீங்க? என் முள்ள செத்து 15 மாசம் ஆகுது, என் புருஷன் செத்து 15 வருஷம் ஆகுது. 2 பேருமே இல்ல. என் மருமாவ 2 பிள்ளைங்க இருக்கு, அதை கூட்டிட்டு ஆய் வீட்டுக்கு போயிட்டா, எல்லா ஜாமான் சேர்த்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டா. எனக்கு சீலை கட்ட சீலை மானத்துக்கு ஏதோ வயிற்றுக்கு சோறு. இது சேலை இருக்கு, சேலை கேட்டீங்களா? சேலை இருக்கு, உங்களுக்கு வர்றப்பெல்லாம் நான் சேலை தருவேன், சரியா? வச்சுக்கோங்க. சரி, அது போதும் சாமி, நல்லா இருக்கு தெய்வமே. பணம் இருக்கு, இந்த பணம் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ, அரிசி 1 கிலோ 60 ரூபா, நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கோங்க. மாசம் உங்க வீட்டுக்கு அரிசி ஒரு நாகமங்கலம் தானே உங்களுக்கு. நீ இருக்கும்போது எனக்கு என்ன சாமி குறை அப்படின்னு இவங்க சொன்னதை கேட்கும் போதே கண்டிப்பா நம்மளே அறியாம நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்திருக்கும். அந்த அளவுக்கு எல்லாரையுமே கண் கலங்க வச்சிருக்கு இந்த வீடியோ. தன்னுடைய மனிதாபிமானத்தால இங்க ஒருத்தர் நம்ம எல்லாரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்காரு. சாலையில யாசகம் கேட்டுட்டு இருந்த பாட்டி கிட்ட உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் சொல்லுங்க, நான் இருக்கேன், கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க